எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்டமாக சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கிராமத்தில் நடந்த கல்யாணம் பகுதி 5 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொண்ணு மாப்பிள்ளையும் இப்போ எங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம்னா, அவங்க ஊர் வழக்கப்படி ஊர் கவுண்டர் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வருவாங்களாம். கல்யாணம் முடிச்ச அன்றைக்கி சாயந்தரம் சில சாஸ்திரங்கள் இருக்குது. அவங்க வீட்டில் இருந்து சில பொருட்கள் கொண்டு வந்து அவங்க வீட்டில் கொடுத்து பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா பழைய காலத்து வீடுங்க. 5 தலைமுறையை வாழ வச்ச வீடு. 5 தலைமுறையும் இந்த வீட்டில் வாழ்ந்துருக்காங்க. நல்லா இருக்குது வீடு பார்க்கவேவும். இன்னும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். அந்த காலத்து வீடெல்லாம் பார்க்குறது அரிதுங்க. அதுவும் 5 தலைமுறையை வாழ வச்சுருக்கு இந்த வீடு. நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் கொண்டு வந்திருக்காங்கன்னா, தட்டில் தேங்காய், பூண்டு, வெத்தலைப்பாக்கு, கருப்பட்டி, வாழைப்பழம் இதுதாங்க சாஸ்திரப்படி. இவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையை ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பூசாரி அவர் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இது பார்த்திங்கன்னா அடுப்படிங்க. அடுப்படி பாருங்கள், அந்த காலத்து வீடு அடுப்படி எப்படி இருக்குன்னு. ஆனால் யூஸ் பண்ணுறதில்ல போல இருக்குது. தண்ணி மட்டும் காய வச்சுக்கிருவாங்களா என்னன்னு தெரியல. இப்போ கொரோனா டயத்தில் இந்த மாதிரி கேஸ் சிலிண்ட்ரு தட்டுப்பாடாக இருக்குது பார்த்திங்களா, அந்த டயத்தில் பயன்படுத்திக்கிறலாம். நல்லா இருக்குது வீடு. அந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் பாருங்கள் வெளியில் இருக்குது. இது இருட்டாக இருக்குங்க, லைட் இல்லை. லைட் பாருங்கள், இது வீடு மாதிரி இருக்குது. வெளியில் இன்னொரு வாசல் இருக்குது. முன்னாடி ரொம்ப இருட்டாக இருக்குது. வெளியில் தான் பாத்ரூம் எல்லாமே இருக்குது. வீடு பார்க்க நல்லா குட்டியாக அழகாக இருந்துச்சுங்க. இந்த பாட்டியோட வீடு தான். இந்த பாட்டியோட பையன்தான் இவர். இப்போ பொண்ணு மாப்பிள்ளை காலுக்கு விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. விபூதி வச்சு விட்டு ஆசீர்வாதம் அந்த பாட்டியும் 2 பேர் கொடுத்ததுக்கப்புறமா இந்த தட்டில் சில சாஸ்திர பொருளெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா வீட்டிலேருந்து, அதை பாட்டிக்கு கொடுப்பாங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வழக்கம் புதுசாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. இது எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் புதுசாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஊர் சைடு இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்களா என்னான்னு சொல்லுங்கள். பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதங்கிறது அது ஒரு பெரிய பாக்கியம்தான். இந்த பொருளெல்லாம் பாட்டி எடுத்துக்கிட்டு பாக்கியும் வெறும் தட்டாக கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால் அளவாக எடுத்துக்கிட்டு இந்த தட்டில் வச்சு கொடுத்து விட்டாங்க. அந்த காலத்து வீட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா திண்ணை இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளை நல்லா ஜாலியாக திண்ணையில் உட்காந்துக்கிட்டாங்க. பாருங்கள், திண்ணை நல்லா இருக்குது பாருங்கள். வர்றவங்களாம் உட்கார்றதுக்கு பகலில் தூங்குறதுக்கு இந்த திண்ணை நல்லா இருக்குங்க. குட்டி அழகான வீடாக இருக்குது. மெயின்டைன் பண்ண நல்லாயிருக்கும். அப்புறம் அவங்ககிட்ட கேட்டு தான் வீடியோவில் எடுத்தேன். எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இப்போ பாட்டி பார்த்திங்கன்னா உள்ளேருந்து எதோ எடுத்துகிட்டு வராங்க. குடம், தண்ணி எல்லாமே பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். பீரோலாம் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த தூணுக்கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வீட்டில் இந்த மாதிரி கருங்கல்லில் தூண் ஊண்டியிருப்பாங்க வீட்டில். அந்த மாதிரி இருக்குது. இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா காலையில் பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் நடக்கும்போது மாங்கல்யத்தை இந்த மஞ்சள் தேங்காயில் சுற்றி வச்சு விநாயகர் முன்னாடி சாமி கும்பிட்டு எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி மாப்பிள்ளை கையில் கொடுத்து பொண்ணு கழுத்தில் கட்டுவாங்க. அந்த தேங்காய் தாங்க. அந்த தேங்காய் வந்து இவங்களுக்கே தான் வந்து கொடுப்பாங்களாம் சாஸ்திரம். இவங்க வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க, இல்லைன்னா உடச்சி சாப்பிட்டுக்கிடுவாங்களாங்க. சாஸ்திரம் எனக்கு புதுசாக இருந்துச்சு பார்க்கும்போது. உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இந்த பாட்டிகிட்ட கேட்டேன். இந்த பாட்டி அந்த அண்ணங்கிட்ட கேட்டேன். இந்த வீட்டை பற்றி சொன்னாருங்க. 5 தலைமுறையாக நாங்கள் இருக்கோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. 5 தலைமுறையாக பார்த்திங்கன்னா வீடு இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த காலத்து வீடு நம்ம வந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நாங்களும் இவங்ககிட்ட சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அந்த திண்ணையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து வீட்டில் தான் வச்சுருப்பாங்க. 2 கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தால் 2 திண்ணை இருக்கும். இங்கே ஒரு திண்ணை வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அடுப்படியில் அடுப்புக்கு சாணி மொழுகி கோலமெல்லாம் போட்டு நல்லா மங்களகரமாக வச்சுருந்தாங்க. உள்ள மரத்தால் அந்த செல்ஃபு மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா உள்ளே கேட்டுட்டு சாமி ரொம்ப வீடியோ எடுத்துக்கிறவான்னு கேட்கவும் அந்த அண்ணன் எடுத்துக்கப்பா அப்படின்னாரு. இங்கேயும் பாருங்கள் பழைய காலத்து குதிரு, மண்பானை இது எல்லாமே இருக்குது. அந்த காலத்தில் நவதானியமெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய குதிராக இருக்குங்க. அந்த பெருசாக இருக்குது பாருங்கள் வெள்ளை கலரில், அதுதான் குதிருன்னு சொல்லுவோம். பழைய காலத்து பெட்டி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். அந்த பெட்டியிலலாம் சாமி நகைகள் இருக்கான். இந்த செல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா பாட்டிலு பொருள்லாம் வச்சுருக்காங்க. கலைஞர் டிவி எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த செல்ஃபில் மரப்பலகையில் தான் அந்த காலத்துலலாம் வச்சுருப்பாங்க செல்ஃபு. அது விளக்கு, சின்ன சின்ன சில்வர் பாத்திரமெல்லாம் வச்சுருந்தாங்க, செம்பு எல்லாமேவும். இது கதவெல்லாம் பாருங்கள். வீடு பார்க்க நல்லா குட்டி அழகாக இருக்குது. அந்தளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. 5 தலைமுறையாக நல்லா வீடை வச்சுருக்காங்க. உங்களுக்கே தெரியும் வீடு பார்க்கும்போதேவும். இந்த கதவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு.
பழைய காலத்து கதவு பார்க்கும்போதே தெரியும். திண்ணையும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா உட்காந்துக்கிறலாம் காத்தாட. இந்த கதவு பாருங்கள், வாசல் கதவு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. அந்த காலத்திலே இந்த மாரி தாங்க இருக்கும் கதவு எல்லாமேவும். வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் வீடு எப்படி இருக்குன்னு. 5 தலைமுறையை வாழ வச்ச வீடு. கிராமத்தில இப்படி ஒரு வீட பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஹை பட்டன் கொடுத்துருங்க.